மகளிர் உரிமை தொகை நாளைக்கு வருமா இல்லையா பெரிய அப்டேட் வந்திருக்கு. பழையபடி 1000 ரூபாய் வர வாய்ப்பு இருக்கு. ஃபுல் வீடியோ பாருங்க. வணக்கம். செல்வ பாலாஜி இன்ஃபோ ஹப் வியூவர்ஸ்க்கு ஒரு முக்கியமான அப்டேட். நாளைக்கு வரப்போற மகளிர் உரிமை தொகை பத்தி ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகளும் சின்ன சின்ன குழப்பங்களும் இருக்குல்ல, அதையெல்லாம் கிளியர் பண்ணதான் இந்த ஸ்பெஷல் எக்ஸ்பிளைனர். ஓகே, சுத்தி வளைக்காம ஸ்ட்ரைட்டா மேட்டருக்கு வருவோம். தமிழ்நாட்டுல இப்போ புதுசா ஒரு அரசாங்கம் பொறுப்பேற்றிருக்காங்க. இந்த நேரத்துல ஒவ்வொரு குடும்பத் தலைவியின் மைண்ட்லயும் ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரே கேள்வி இதுதான். நாளைக்கு, அதாவது மே 15ஆம் தேதி, நம்ம பேங்க் அக்கவுண்ட்ல வழக்கமா வர 1000 ரூபாய் வருமா, இல்ல புது கவர்மெண்ட் வாக்குறுதி கொடுத்து 2500 ரூபாய் கிரெடிட் ஆகுமா? இதுக்கான விடயத்தான் நாம இப்போ டீடைலா அலச போறோம். நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்க நாம முதல்ல 2 விஷயத்த தெளிவா பிரிச்சு பார்க்கணும். முந்தைய அரசோட கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை மூலமா மாசம் வந்த அந்த 1000 ரூபாய் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் புதிய முதலமைச்சரோட தேர்தல் அறிக்கையான மதிப்புமிகு மகளிர் திட்டம் மூலமா தரப்போற 2500 ரூபாய். புது முதலமைச்சர், அதாவது தவேக தலைவர் விஜய் அறிவிச்ச இந்த 2500 ரூபாய் திட்டத்துக்கு சில முக்கியமான ரூல்ஸ் இருக்கு. 60 வயசு வரை உள்ள குடும்பத் தலைவிகள் எல்லாருக்கும் இது கிடைக்கும். யார தவிர? மாநில மற்றும் மத்திய அரசு ஊழியர்களை தவிர. சிம்பிளா சொல்லணும்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸை தவிர மத்த எல்லா குடும்பத் தலைவிகளுக்கும் இந்த 2500 ரூபாய் திட்டம் பொருந்தும். இப்போ உங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேக்குது. புது கவர்மெண்ட் வந்தாச்சு, அவங்க தானே வாக்குறுதி கொடுத்தாங்க, அப்புறம் ஏன் அந்த 2500 ரூபாயை நாளைக்கு உடனே அக்கவுண்ட்ல போடக்கூடாது அப்படின்னு. நியாயமான கேள்விதான். ஆனா பிராக்டிக்கலா யோசிச்சு பாருங்க, ஒரே ராத்திரியில இவ்ளோ பெரிய சிஸ்டமை மாத்துறது பாசிபிள் கிடையாதுங்க. ஒரு புது திட்டத்தை முழுமையா கொண்டு வரணும்னா குறைஞ்சது ஒரு 6 மாசமாவது ஆகும். ஏன்னா இதுக்கு பின்னாடி 4 பெரிய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டெப்ஸ் இருக்கு. முதல்ல ஒரு நிதி வெள்ளை அறிக்கை ரெடி பண்ணணும். 2வது புது ரூல்ஸ் போட்டு ஒரு அரசாணை, அதாவது ஜியோவா பாஸ் பண்ணணும். 3வது விடுபட்டவங்களுக்கு புதுசா கேம்ப் போட்டு அப்ளிகேஷன் வாங்கணும். இதுக்கெல்லாம் அப்புறம்தான் ஃபைனல் பேமெண்ட் நடக்கும். இந்த ப்ராசஸ் எவ்ளோ பெரிய சவால்னு தெரியுமா? இப்போ முந்திய திட்டம் மூலமா ஒவ்வொரு மாசமும் சுமார் 1.5 கோடி பேருக்கு இந்த பணம் போயிட்டு இருக்கு. ஆமாங்க, 1.5 கோடி. இவ்ளோ பெரிய டேட்டாபேஸ எந்த மிஸ்டேக்கும் இல்லாம மாத்தி அமைச்சு ஒரு புது திட்டத்தை செயல்படுத்துறதுக்கு கண்டிப்பா டைம் எடுக்கும். சரி, 2500 ரூபாய் திட்டம் ரெடியாக 6 மாசம் டைம் எடுக்கும்னா நாளைக்கு அந்த 1.5 கோடி பேரோட பேங்க் அக்கவுண்ட்டுக்கு என்னதான் ஆகும்? இந்த ஒரு சூழ்நிலையில சமீபத்துல மே 13ஆம் தேதி சட்டசபையில எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் ஒரு முக்கியமான கோரிக்கை வச்சாரு. அதாவது மகளிர் உரிமைத் தொகைய எந்த தடங்களும் இல்லாம மாதம் சரியா 15ஆம் தேதியே வங்கி கணக்குல செலுத்தணும்னு கேட்டிருக்காரு. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இதுக்கு முன்னாடியே புது முதலமைச்சர் ஒரு உறுதியான தகவல் சொல்லிருக்காரு. மக்கள் நல திட்டங்கள், உதாரணத்துக்கு தமிழ் புதல்வன் மாதிரி ஏற்கனவே இருக்கிற திட்டங்கள் இந்த ஆட்சி மாற்றத்திலையும் எந்த தடையுமின்றி தொடரும்னு அவரு உறுதியளிச்சிருக்காரு. சோ இந்த அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது நாளைக்கு உங்க அக்கவுண்ட்ல பழையபடி அந்த 1000 ரூபாய் வர்றதுக்கான சான்சஸ் தான் ரொம்ப அதிகம். 2500 ரூபாய் நாளைக்கே வந்து விழுன்னு எதிர்பார்க்க முடியாது. அதே நேரத்துல பணமே வராம போறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப கம்மிதான். அதனால நாளைக்கு உங்க போனுக்கு 1000 ரூபாய் கிரெடிட்டட்னு ஒரு SMS வந்தா அதோட அர்த்தம் என்ன? அந்த புது மதிப்புமிகு மகளிர் திட்டம் ரெடியாகிற வரைக்கும் குடும்பங்களுக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கட்டுமேனு பழைய சிஸ்டத்தையே கவர்மெண்ட் தொடர்ந்து மெயின்டைன் பண்றாங்கன்னு நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஒருவேளை ரொம்பவும் ரேரா நாளைக்கு யாருக்குமே பணமே வரலைனா பழைய திட்டத்தை இதோட நிறுத்திட்டு முழு ஃபோக்கஸையும் அந்த 2500 ரூபாய் திட்டத்தை லான்ச் பண்றதுல கவர்மெண்ட் இறங்கிட்டாங்கன்னு நாம புரிஞ்சுக்கலாம். ஆனா அப்படி நடப்பதற்கான வாய்ப்பு குறைவுதான். நாளைக்கு காலையில உங்க அக்கவுண்ட்டுக்கு பணம் வந்ததும் எவ்வளவு அமௌண்ட் வந்துச்சுன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் நம்ம செல்வ பாலாஜி இன்ஃபோ ஹப் கம்யூனிட்டிக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனா கடைசியா ஒரே ஒரு கேள்வி. இது இடைப்பட்ட 6 மாசத்துல 1.5 கோடி பேர் இருக்கிற இந்த மாபெரும் டேட்டாபேஸ புது அரசாங்கம் எப்படி ஒரு சின்ன தப்பு கூட இல்லாம அப்டேட் பண்ண போறாங்க? தகுதியான ஒருத்தர் கூட விடுபடாம இந்த 2500 ரூபாய் கரெக்டா போய் சேருமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள். செல்வ பாலாஜி இன்ஃபோ ஹப்பை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு அளிக்குங்கள்.